இந்த படம் வந்து சிறப்பாக இருக்கு படம் வந்து மாரி செல்வராஜனா இப்படி வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழையை பாருங்க, 2 வந்து கர்ணனை பாருங்க, 3 பரியேறும் பெருமாள், 4 வந்து மாமன்னன் சொல்லி அடுக்கடுக்கா இந்த படத்தை வந்து நான் இப்படிதான் பாக்குறேன், இப்படிதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாப்புல. அதே போலவே பொருத்தமா செம்மையா பண்றாப்புல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்ற இடத்துல இல்லை வாழ்ற விதத்துல இருக்கு அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணிருக்காப்புல. எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், இப்போ எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக பண்ணிருக்காப்புல அண்ணன். அது மட்டும் இல்லை, அண்ணன் வந்து தன் பட்ட வழியை வந்து சொல்லியிருக்காப்புல. அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரே வேர்டை அண்ணன் சிறப்பாக பண்ணிருக்காப்புல அந்த படத்துல. ஆமா, நான் எங்க கிராமத்துல இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் போனுச்சு அப்படிங்கறத அண்ணன் சொல்றாப்ல. புளியங்குளம் ஒரு ஊர்ல ஒரு திரைப்பட இயக்குனர் சொந்த கிராமத்துல வந்து ஒரு படம் எடுக்கணுங்கன்னா ஒரு துணிச்சல் தேவை. அண்ணன் சிறப்பா பண்றாப்ல. அரசியலும் பேசல, கம்யூனிஸ்டும் எதுவுமே பேச கிடையாது, வள்ளிகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தான் பட்ட கஷ்டத்தை சொல்றாப்ல. இது என்ன அரசியல் இருக்கு? சொல்றேன், அவங்க முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடைப்பட்ட அந்த சூழலை தான் சொல்றாப்ல. தன்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்ட அதான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடைப்பட்ட வந்து நெருக்கடிகளை தான் அவர் சொல்றாப்ல. அதான் தான் படுற வழியை தான் நாங்க சொல்றாப்ல. இதுல என்ன அரசியல்? ஆமா, கண்டிப்பா ஒரு சிறு தொழிலாளர்கள் மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது. வாழ்க்கைங்க எப்படி சொல்றதுன்னா, இவர் வந்து சில பேரா சொல்றாங்க இவர் வந்து சாதி வன்மத்தோடோ அல்லது வந்து அரசியல் படமோ எடுக்கிறாரு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அண்ணனும் வெற்றிமாறனா இருக்கட்டும், அல்லது வந்து மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லை வந்து பாரஞ்சித்தா இருக்கட்டும், அண்ணனுங்க 3 அண்ணங்களும் சரி தான் பட்ட வழியை மட்டுமே சொல்றாங்க. தன்னுடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுச்சுவேஷன்ஸு, அதில் ஏற்படக்கூடிய வழிகள், அனுபவத்தை மட்டுமே அவங்க படமா எடுக்கிறாங்க. இங்க சில பேர் வந்து நீங்க வந்து அதான் அவங்க சொல்றது, அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதாவது பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது இந்த படத்துல. அது நான் சொல்றேன், இந்த படத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது, மாணவர்கள் தான். ஒரு திரையில் வந்து அறிமுகம் இப்பதான் புதுசா வர மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட மாணவர்கள் செம்மையா பண்ணிட்டாங்க. அவங்கள வச்சு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த அண்ணன் வந்து சிறப்பா சொந்த கிராமத்துல பண்ணிருக்காப்ல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருக்கு. உண்மையா கண்டிப்பா கிளைமேக்ஸ் பார்க்கும்போது யாரா இருந்தாலுமே அழுதுருவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல படம் இருக்குது. உண்மையாவே எமோஷனலா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எவ்வளோ வழி தாங்கி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து உண்மையாவே எனக்கு புரியல. ஸோ அவ்வளோ எமோஷனலா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல. திவ்யா துரைசாமி, கலையரசன், அப்புறம் அந்த இவரா நடிச்சிருக்கான் அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சானாவோட பிஜிஎம்மா இருக்கட்டும், அவரோட சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துல. கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அது வந்து சொல்ல முடியாது, அது வந்து பார்த்தாதான் படம் பிடிக்கும். ஒரு மாதிரி அமைதியாச்சு தியேட்டர் வந்து. ஒரு இழவு வீட்டில் வந்து நமக்கு ஒரு 2 அமைதியா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளோ வந்து செம்மையா இருந்துச்சு. நமக்கே வந்து ஒரு கடைசி 20 நிமிஷம் வந்து யாருமே ஒரு பின் டிராப் சைலண்ட்ல இருக்குது. எல்லாரும் மூஞ்சில தண்ணீர் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாவே எமோஷனல் செம்மையா இருந்துச்சு. இது வந்து யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காவியம் மாதிரி படம் வந்து பார்க்கும்போது படம் மாதிரியே தெரியல, ஒரு லைஃப் வந்து நம்ம கூட நடந்த மாதிரியே தெரியுது. அப்படியே ஒரு ரியல் சம்பவத்தை அற்புதமா எடுத்திருக்காங்க ஃபுல்லாவே. இல்ல, அது வந்து எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம். வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லாருமே ஒரு கிரஷ் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஜேர்னியை காமிச்சிருக்காங்க. அது ஒரு புனிதமான ஒரு இதுதான். அது தப்பாக இருந்ததுல காமிக்கல, அவங்க ஒரு புனிதமாக தான் காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி எல்லாத்தையும் மறக்க வச்சது கடைசி 20 நிமிஷம் தான். அது எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. ஒரு அழகான டிராவல் மாதிரி இருந்துச்சு. மாரி செல்வராஜோட லைஃப் வந்து செமையா இருந்துச்சு. அதான் ஒரு மாரி செல்வராஜ் ஒரு டைரக்டர் லெவல் நடந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, அவர் யாரு, அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த புளியங்குளம் கிராமத்துல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு. இது வந்து அவர் எடுத்த படைப்புகளை தாண்டி வந்து அவர் வாழ்க்கையை மாத்தின ஒரு கதை தான் இது. அவர் யாருன்னு புரிவிக்க ஒரு எடுத்த கதை தான் இது ஃபுல்லாவே. அது சொல்ல முடியாத ஒரு எமோஷனல் தான். அது நம்ம சொல்லி அதை புரிவிக்கணும் அந்த எமோஷன் கிடையாது. அந்த படம் காட்சி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அது ஓவரால் டிராவல் பண்ணி காட்சி பார்க்கும் போது எமோஷன் வரும் பாத்தீங்களா. அந்த எமோஷன் பார்த்தா மட்டும் தான் வரும். அது பார்க்கும் போது யாரா இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். கன்ஃபார்மா தண்ணி வரும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இல்ல, ஓவராலாவே படம் சூப்பரா இருக்கு. அவருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால அதை ஓப்பனா சொல்லிருக்காரு.
நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கு. வாழை இல்லை, அது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே வாழைன்னு சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஸ்பெஷலில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்களும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் சில இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை ஒரு படம் மூலமாக நமக்கு எமோஷனலாக கன்வே பண்ணுங்க. ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில பார்ப்பாங்க. சில பேர் கமர்ஷியலாக பார்ப்பாங்க, சில பேர் எமோஷனலாக பார்ப்பாங்க. எனக்கு அழகாக வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ரூபாய்க்காக அப்படின்றது. அதான் ஒரு ரூபாய்க்காக ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்றது தான். இல்லை ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு படம். ஒவ்வொரு பாட்டுமே நல்லா இருந்துச்சு. படங்களோட இது வந்து அவரே சொன்னாரு, நான் வந்து வாழை பண்றதுக்காக தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ மற்ற படங்களை காட்டிலும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் அவருக்கு. ஆமா ஆமா, இது ஒரு தனித்துவமான படம் தான். கண்டிப்பா பாருங்க, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. 10க்கு 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். ஆக சிறந்த படைப்பு தான் மாரி செல்வராஜ். அவர் என்ன சொல்ல வராருன்றத கிளியரா மெசேஜ் வந்து பக்காவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. தான் ஒரு எப்படி வந்து உழைப்பு சுரண்டல்கள் வந்து எப்படி நடக்குது, முதலாளித்துவத்துக்கான வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கொடுமையான செயல்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். ஆனால் அது நமக்கு கொடுமையான செயல்ன்றதே தெரியாது. நம்ம ஒரு யதார்த்தமாக ஒரு கிராமத்தில் வந்து எப்படி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப கொடுமையாக காட்டாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து காமிச்சிருக்காரு. மாரி செல்வராஜோடைய மிகச்சிறந்த படைப்பு. இந்த 4 படங்களே வந்து இது ஒரு ரொம்ப சிறந்த படைப்பு. வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு பேஸ் வேல்யூ இல்லை படத்தில். எல்லாமே சின்ன பசங்கன்றதால கலையரசன் மட்டும்தான் வந்து நம்ம பேஸ் வேல்யூன்றதுல ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது கஷ்டம். பட் ஆனால் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து தான். பரியேறும் பெருமாள் அது பரியேறும் பெருமாள் மிஞ்சினாக்கா அது வேற ஸ்கிரிப்ட். இது வந்து அவரோட கண்டிப்பாக பரியேறும் பெருமாளை விட நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து என்கேஜாக இல்லை. பரியேறும் பெருமாள் நல்லா என்கேஜாக இருக்கும் படம். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதால என்கேஜாக இல்லை. பட் ஆனால் ஸ்டோரி வைஸு மேக்கிங் வைஸ் வந்து படம் வேறு லெவல். சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்றதே தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து இப்படி ஒன்று நடந்திருக்குன்னே யாருக்கும் தெரியாது. வாழை மரம் அந்த சைடு வாழை தோப்பு இருக்கும், வாழை கார்கள் இங்கே வரும்ன்றது தெரியும். ஆனால் அது எப்படி வருது, அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கதைகள் இருக்குன்றத இது ஒரு சின்ன கதை தான். அவரு அனுபவிச்ச கதை தான். இதை பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு மேலே வந்து நிறைய நடந்திருக்கும் அப்படின்றது. ₹1 மரணம் அப்படிங்கும்போது படத்தில் எந்த அளவுக்கு மக்கள் ஆடியன்ஸ் ஆகுதாங்க? ஆமாம், கண்டிப்பாக கிளைமேக்ஸில் எந்திரிக்க முடியல எல்லாரையும். அந்த ஒரு ரூபாய் வந்து ஏற்றி கொடுத்துருந்தா அந்த கதையே வந்து கதைக்கிழமை மாறி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறி இருக்கும். அந்த ₹1 அந்த முதலாளியை வந்து அந்த ₹1 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது வந்து ஒரு கிராமத்தில் வந்து அத்தனை உயிர்கள் போகிறதுக்கு வந்து இந்த ₹1 அந்த அவங்களுடைய ₹1 அவங்களுடைய ஒரு மேலாண்மை தான் காரணம். ஆமாம், உழைப்பு சுரண்டல் தான், அவங்களுடைய ஆதிக்கம் தான் காரணம். அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருக்கலாம். இவனுங்களுக்கெல்லாம் எது கொடுக்கணும், உழைப்பை வந்து பிடுங்குவோன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருக்கிறதால அவங்கள வந்து இவ்வளோ அடிமையாகி இவ்வளோ வேதனைப்படுறாங்க. புரியல. அது வந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே நல்லா ஒரு ஜாலியாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து இந்த டீச்சருக்கு அந்த இது சின்ன பசங்களுக்கு உண்டான எல்லா ஆமாம் ஒரு ஸ்கூல் மெமரிஸ்லாம் எப்படி இருக்குமோ அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அதை வந்து காட்டுறதில்ல யாரும். இவர் வந்து கிளீனாக காட்டியிருக்காரு, எனக்கு இப்படி இருந்தது, டீச்சர் மேலே காதல் இருந்தது அப்படின்றத நல்லா வெளிப்படையாக காட்டியிருக்காரு. நல்லா படம் அருமையா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. மாரி செல்வராஜ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படத்தை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். ஸோ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணிருப்பீங்க. ப்ரோ நம்ம சொல்லிடலாம், நீங்க வந்து அவனை சூஸ் பண்றீங்க, இவனை சூஸ் பண்றீங்க, யாரை வேணா சூஸ் பண்ணுங்க. நான் என்னையே சூஸ் பண்ணுங்க. ஆனா மாரி செல்வா சார் வேற மாதிரி எடுத்திருப்பாரு. அதுதான் காமிச்சிருக்காது. கதை தான் முக்கியம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, கதை முக்கியம். கதையின் மூலமா ஒரு நாயகன் உருவாகணும் அப்படின்னா அது இந்த கதை தான். தன் பெத்த மகனுக்கு ஒரு சோறு போட முடியலையே அப்படின்னு சொன்ன ஒரு தாய் கடைசியில் அது உட்காந்து அழுகும் போது உண்மையில அழுகு வந்துருச்சு.
உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வரும்போது. கண்டிப்பா அதில் தேட்டர் வந்து பாருங்க. மியூசிக் ஆகட்டும் சரி, அந்த பையன் நடிச்சதாகட்டும் சரி, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முன்ன சினிமா ஆடிஷன் பண்ணி எடுத்துக்கும் போது நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். படத்துல ஒவ்வொரு விஷயங்களுமே மைனூட்டான விஷயங்களுமே ரொம்ப பெரிய ஆடம்பர செலவுலாம். ஒரு கிராமத்துல உள்ள மக்கள் அதை பேஸ் பண்ணி, அது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர் எப்படி நடிச்சிருக்கீங்க? ஐயோ, டீச்சர் அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கு கூட தான் சின்ன வயசுல இருந்து டீச்சர்ஸ் மேல ஒரு கிரஷ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை கூட ரொம்ப ஆக்கூட காமிக்காம அது ஒரு அழகா காமிச்சாங்கல்ல, அதுதான் விஷயமே. ஏன்னா காதல் வந்து எல்லா வயசு உள்ள மக்களுக்குமே வரும். உனக்கு வரும், எனக்கு வரும், குழந்தைகளுக்கு வரும், பெரியவங்களுக்கு வரும். எல்லா வயசுமே காதலிங்க தப்பே கிடையாது. யாரை வேணா எப்படி வேணா காதலிங்க, அவ்வளவுதான். காதல் வந்தா மனசு சந்தோஷமா இருக்கும். கலையரசன் ஆக்டிங் எப்படி இருக்கு? எப்பவுமே பாசிட்டிவா இல்ல, அதான் ப்ரோ, பாசிட்டிவா எப்பவுமே எடுத்து எப்பவுமே ஒரு சில கேரக்டர்ஸ் நெகட்டிவா எடுப்பாரு, பாசிட்டிவா எடுப்பாரு. ஆனா இப்போ இல்ல சர்பேட்டால நீ போ கபிலா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி, யாரு மேல கை வைக்கிறியா, யாரு ஆளு நினைக்கிறியா, ஆம்பளை வீட்டுல கால் வைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே நல்ல ஒரு தீவிரமான ஒரு பாசிட்டிவ் நோட்டா பாக்குறேன். படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல இருந்து பாருங்க. ப்ரோ அதான் சொல்றேன், எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க ப்ரோ. அவங்க எல்லாம் சாகும் போது கடைசியில் அழுதுட்டேன். நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு ஏழை விவசாயி, ஏழை மக்களை பத்தி, உண்மை சம்பவத்தை பத்தி படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா தேட்டர்ல இருந்து பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரோ. தூத்துக்குடிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் தான் போய் நின்றாரு அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் நின்றாரு. என்ன பொறுத்தளவு ஒரு லைஃப்கான ஒரு படம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே அருமையா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ப்ரோ ரேட்டிங்லாம் இல்ல ப்ரோ, 10க்கு 10 தான் ப்ரோ. கரெக்ட் ஆச்சு ப்ரோ. அவரு லைஃப் பேஸ்டுன்னு அவங்க இது பண்ணி விளம்பரமே பண்ணிட்டாங்க. அதாங்க முதலாளித்துவத்தை தான் இது பண்றாங்க. நல்லாவே கன்வே பண்ணி, ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணிருக்காங்க. நீங்க ஜானர் அப்படின்லாம் பார்க்காம ஒரு படமா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேற ஜானர் அப்படி கூட சொல்லிக்கலாம். இதுதான் கண்டிப்பா அவரோட கெரியர் பெஸ்ட். ஸ்க்ரீன் பிளே நம்மளை எங்கேஜிங்காக தான் வச்சுருக்கு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஷார்ட் டிவிஷன் ஆகும், அவங்க இந்த ஃப்ரேமிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. நம்ம கிராமத்தில் போய் மியூசிக் கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆட்டம். ஃபைட் சீன், எமோஷன் சீன் அந்த மாதிரி பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு படம் இல்லை. இது வந்து ஒரு லைஃப்பை கேப்சர் பண்ணுற படம்னால நம்ம அந்த மாதிரி சீன் அப்படி பிரித்து பார்க்காம ஒரு லைஃப்பை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா இருக்கு, அந்த கதை நல்லா இருக்கு. இல்ல இப்ப எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு படம். இந்த கதை எல்லாம் நல்லா இருக்கல, எல்லாம் நடிச்சிருக்காங்க நல்லா. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதாங்க. நீங்க எந்த அளவுக்கு அழுதீங்க? இல்ல ₹1 ஒரு மரணம் அப்படின்னு ஒரு அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? நல்லா இருந்துச்சு, எமோஷனலா தான் இருந்துச்சு. ஓரளவு இந்த படம் வந்து ஒரு இயக்குனருக்கு ரசிக்கும்படியாக இருந்ததா இல்லை இதெல்லாம் போரா இருந்துச்சு? இல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே கனெக்டாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஓகே. தொழிலாளி மேலாதிக்கம், உழைப்பு சுரண்டல் இதெல்லாம் காட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா இருக்குதா? அதான் சொல்லுங்க, நான் வந்து இந்த படம் பார்க்க வந்தது வந்து அதான் சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக இப்போ எல்லாருமே எல்லா டேரக்டர்ஸும் ஒன்று பேசுகிறாங்க. பொலிட்டிக்கலாக பேசணுன்னே அது மாறப்போதா மாறாமல் இருக்க போதா அதெல்லாம் நம்ம இதில் மேக்கிங்காக பார்க்கணும். மேக்கிங்காக ஓகே எப்படி எடுத்திருக்காரு, ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறாரா, ஒரு உண்மையிலே இந்த ஸ்கூல் போர்ஷன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படி பார்த்து தான் பிடிக்குமே தவிர பொலிட்டிக்கலாக ஆயிரம் பேர் பேசலாம். ஆனால் ஃபிலிம் மேக்கிங்கில் அடிச்சுக்க முடியாது. அவங்க அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான் அவ்வளோதான் மேட்ரு. மியூசிக் கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்னடா இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு.